ஹே காய்ஸ், ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350ல் பார்த்தீங்கன்னா நியூ மாடல், அதாவது 2024 மாடல் ஒரு கலர் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கலர் இந்த 2024ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்டேட்டட் மாடலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டோட பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராயல் என்ஃபீல்டில் இந்த ஹண்டர் 350 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்பவே பெஸ்ட் பைக்காக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே யூசேஜுக்கு இந்த ஹண்டர் 350 ரொம்பவே கம்ஃபர்டபுளான பைக்காகவும் இருக்குது. இந்த பைக்கில் நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய வேரியண்ட், நிறைய ப்ரைஸ் ரேஞ்சும் இருக்குது. இப்போ இந்த 2024ல் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கலர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, 2024 மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,95,000 ரூபா தமிழ்நாடு ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக இந்த மாடல் இந்த கலருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டான விஷயம், இந்த பைக்கோட எர்கனாமிக்ஸ் நல்லா இருக்கும், இதோட கம்ஃபர்டபுள் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 349cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கோல்டு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 20.2 ஹார்ஸ் பவரும் 27 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கோட கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கிளஸ்டர் தான் இருக்கும். இந்த பைக்கில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதோட கம்ஃபர்டபுள், பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து சொல்லலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ஹெட் லேம்ப், ஹாலஜன் டெயில் லேம்ப், ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்லியனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளான அந்த ஒரு சீட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு கிராப் ரெல்ஸும் வந்து யூ ஷேப்பில் அவைலபிளாக இருக்கு. இந்த ஹேண்டல் பார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதுமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஹேண்டல் பாராக தான் இருக்கு. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் பிக்கப் நல்லா இருக்கும். டாப் எண்டில் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 km/லிட்டர் மைலேஜும், டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 115 km/h தாராளமாக போகும். இந்த இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பர்டிகுலர் மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் சிங்கிள் டிஸ்க் 300 mm வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் பிரேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் சேனல் ABS இந்த பர்டிகுலர் மாடலில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரொம்பவே பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. இந்த கலரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஷட்டிலான கலராக தான் கொடுத்துருக்காங்க. பெரிய அளவுக்கு ரொம்பவே வந்து வைப்ரண்ட்டான கலர்ஸ் எதுவும் கொடுக்க கிடையாது. பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரான கலராக இருக்கு. ஃப்ரண்ட்ல 41 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியர்ல 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ப்ரீலோடட் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்ஸில் அவைலபிளாக இல்லை, பட் 10ஆம் தேதிக்கு மேலே அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கலர் பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.